போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது. வாங்க, இப்ப ஒரு புலியின் மரணம் 20,000 மானுடனுக்கான நீரை அது குறைக்குது. 20,000 ஒரு மனிதன் கிடைக்கிற நீர் பாதிக்கப்படுதுங்கிறான். இப்ப இந்த குழந்தை பாருங்க, இந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி 2 சாப்பிட்டு வாயில போட்டு 2 சோற கீழே சிந்தது பாருங்க. அது மாதிரிதான் இதையெல்லாம் தண்ணீரை அவனுக்கு போக மீதியை உருட்டி உருட்டி விடுறான். வர்றான் பாருங்க, அப்படியே பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு பேரருவியா கொட்டுறான். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. இதுல என்னன்னா, ஒரே நாள்ல அந்த மலை அங்க மேல இருந்து ஓடி போயிட முடியும், போயிரும் அது. ஆனால் விடாமத 3-4 மாதங்களுக்கு அதை அப்படியே சேமிச்சு வச்சு கொட்டுறது யாருன்னா, இந்த மரங்கள், இந்த சோலைக்காடுகள், இந்த புல்வெளிகள், இவைதான் அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீண்ட நாள் அந்த அருவி கொட்டுவதற்கு. இதுல ஒருத்த வேலை இல்ல, ஒவ்வொருத்தனும் நமக்காக அங்க இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீ பாக்குற, இங்க இருந்து பார்க்கும்போது மச்சான் அப்படியே எண்ணெயை தேய்ச்சி அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அருவின்னு வர்ற, அவன் பாரு, அவன் அங்க பாரு யாருன்னு பாரு. உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து உலக உயிர்களுக்கு பால். நம் தாய் ஊட்டிய பாலில், நம் தாயின் மாரில் நாம் மட்டும்தான் பால் உண்டோம். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாய் அவதான். வாங்க, இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கணும், நம்ம கண்மாயை நம்ம வெட்டினோம், ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், தாங்களை நம்ம வெட்டினோம், ஏந்தலை நம்ம வெட்டினோம், எல்லாம் அந்த பறை எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆறை நம்ம உருவாக்கல. ஆறை உருவாக்குது மனிதன் அல்ல, கிணறை உருவாக்கணும், எல்லாவற்றையும் நாம் உருவாக்கினோம் மனிதன். ஆனால் ஆறை உருவாக்கியது அருவி. அது எந்த பக்கத்துக்கு வசதியா இருக்கோ அதுவே பாதை கண்டு ஓடும். ஆத்துக்கு பாதை கண்டு யாரு தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, தானாக பாட்டு ஒண்ணு படிக்குது. அது மாதிரி தானாக பாதை கண்டு ஓடியது ஆறு.